முடி கொட்டாம அடர்த்தியாவும் நீளமும் உங்க முடி வளர்றதுக்கான ஹேர் growth ஆயில் லியா ஹெர்பல்ஸ் எப்படி செய்றாங்க பார்க்கலாம் வாங்க. கரிசலாங்கண்ணி கீரை, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, புதினா, மருதாணி இலை, ஆவாரம்பூ, ரோஸ்மேரி, வெட்டிவேரு, வெந்தயம், கருஞ்சீரகம், எலுமிச்சைப்பழம், செம்பருத்திப்பூ, செம்பருத்தி இலை, வேப்பிலை, நெல்லிக்காய், சின்ன வெங்காயம், கற்றாழை, ரோஜா, திருநீர் பச்சிலை, வேம்பாலம் பட்டை, இது இல்லாம 3 எங்களுடைய சீக்ரெட் இன்கிரீடியன்ட்ஸை மிக்ஸ் பண்றோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேர் growth-ஐ என்ஹான்ஸ் பண்றது மட்டும் இல்லாம முடியே இல்லாத இடத்துல புது முடி முளைக்கிறதுக்கான நியூட்ரிஷன்ஸை அங்க கொண்டு போய் சேர்க்கும். இது கூட தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், பாதாம் ஆயில் மிக்ஸ் பண்றோம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 80 டிகிரி செல்சியஸ் ஹீட் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஹெர்பல்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்க ஆரம்பிப்போம். இதில் 80 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இந்த ஹீட்டை போக விட மாட்டோம். ஏன்னா 80 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே நம்ம ஹீட் போச்சுனாக்கா அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போயிடும். ஹீட் கம்மியாக இருக்கிறனால இந்த இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஸ்லோவாக தான் ரிலீஸ் ஆகும். அதனால் கிட்டத்தட்ட நாங்கள் 6 to 7 ஹவர்ஸ் வரைக்கும் இந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பல்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வதக்குவோம். நிறைய ஹெர்பல் ஆயில் கம்பெனி செய்யக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்னன்னா அவங்களுடைய ஹெர்பல் ஆயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி 110 டிகிரிக்கு மேலே ஹீட் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த ஹெர்பல்ஸோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் போயிடும். அதனால் அவங்க அந்த ஆயில்னால கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். நம்மளோட ஆயில் அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஃபைனலாக நம்மளோட ஆயில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல டெக்ஸ்டரில் வந்துடும். இதில் இருக்கக்கூடிய எந்த ஹெர்பல்ஸும் பார்த்தீங்கன்னா கருகி போயிருக்காது. அதோட ஒரிஜினல் கலர்லேயே மிச்சம் இருக்கும். ஃபைனல் டச்சாக இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ்மேரியும் வெட்டிவேரும் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆயிலோட லைஃபை கொஞ்சம் அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் ஆயிலை ஃபில் பண்ணிடலாம். ஆயிலை ஃபில் பண்ணதுக்கப்புறம் பாட்டில் பார்க்க இப்படி தான் இருக்கும். எங்களோட இந்த ஹேர் ஆயிலை வீக்லி 3 டைம்ஸ் 4 வீக்ஸ் வரை தொடர்ச்சி யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுடைய ஹேர் ஃபால் 75% கண்ட்ரோல் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நியூ ஹேர் வந்து growth ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய ஹேர் நல்லா லாங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் ஷைனாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுல் வீடியோ. எங்களுடைய ஹேர் ஆயிலை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள்.